இருக்கக்கூடிய கல்ல கரைக்கக்கூடிய ஒரு கீரை என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ அதுதான் மூக்கிரட்டை கீரை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நெறைய கீரைகள் நம்ம கடைகள்ல போய் வாங்க முடியும். ஆனா அந்த மூக்கிரட்டை கீரை அப்படின்றது ரொம்ப ரேர். நம்ம அந்த பேரையே இப்பதான் கேள்விப்படுறோம்னு நெனைக்கிறேன். சோ ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல்ல இந்த கீரை வந்து ஆக்சுவலி கிட்னில இருக்கக்கூடிய கல்ல கரைக்கிறதுக்கும், கல்லீரல் பலப்படுத்துறதுக்குமேவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்டில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிற பட்சத்துல உங்க டாக்டர வந்து நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மூக்கிரட்டை கீரை எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா வந்து தரையில வளரக்கூடியது தான். சோ அந்த கீரையுடைய பிக்சர் பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஒருவேளை இத டைரக்ட்டா போய் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, உங்க அக்கம் பக்கத்துல நீங்க விசாரிக்கலாம். இந்த மூக்கிரட்டை கீரை அப்படின்றது எங்க இருக்கு, ஏது அப்படின்றத நீங்க ஒரு ஒரு ரிசர்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த மூக்கிரட்டை கீரைய வச்சு சூப்பு செஞ்சோ, இல்ல நார்மலா நம்ம கீரை கடையிற மாதிரி கடைஞ்சோ, இல்ல பொரியல் பண்ணியோ சாப்பிட்டு வர வர கல்லீரலுக்கும் நல்லது, சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களையும் கரைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. சுகரையும் இது கண்ட்ரோல் பண்ணுமா. சோ நார்மலா ஒரு கீரை சூப் நீங்க எப்படி பண்ணுவீங்க? உங்களுடைய விருப்பத்தின்படி இந்த மூக்கிரட்டை கீரை வச்சு நீங்க ஒரு சூப்பு பண்ணி குடிச்சிட்டு வர வர நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுடைய டாக்டர கன்சல்ட் பண்ணிக்கோங்க. எது மூக்கிரட்டை கீரை? அத நம்ம சாப்பிடலாமா? எந்த மாதிரியான ஏதாவது நோய்கள் இருக்குது? ஏதாவது சில நோய்கள் இருக்குது அப்படின்ற பட்சத்துல அத நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாமா? அப்படின்றத வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.